சென்றாலும் தமிழ்நாட்டை பற்றியே சிந்திப்பேன் என்றும் பார்வை கண்காணிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்பொழுது தமிழ்நாடு கண்காணிப்பு சார்ந்து முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவு அமெரிக்கா புறப்பட்டு சென்று செப்டம்பர் 14ஆம் தேதி மீண்டும் அவர் சென்னை திரும்புகிறார். இந்த நேரத்தில் அவர் திமுக தலைவராக தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக திமுக அரசு அமைந்ததிலிருந்து தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கேற்ற கொள்கை வகுக்கப்பட்டு பல்வேறு துறைகள் சார்ந்த முதலீடுகளை கொண்டபடியே இருக்கிறோம். தேடி வருகின்ற முதலீடுகளை போலவே தேடி சென்று முதலீடுகளை ஈர்க்கும் பணியும் இன்றைய உலகளாவிய பொருளாதார சூழலில் உள்ள போட்டிகளை கருத்தில் கொண்டு செயலாற்றி வருகிறது தமிழக அரசு என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு மாநிலத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கும் வகையில தற்போது இந்த அமெரிக்க பயணமும் அமையவிருப்பதாகவும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது எனவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செயல்படுத்துகிற வகையில் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டு அவற்றை முறையாக கண்காணித்து தொழிற்சாலைகளை தொடங்கி வேலைவாய்ப்பு அமைக்கும் பணியையும் திமுக அரசு செய்து வருவதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு தொடர்ச்சியான முயற்சிகளால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 31 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதில் முனைப்பாக செயல்படுவதாகவும் மேலும் பல நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டும் வகையில முதலீட்டாளர்கள் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற அழுத்தமான அடையாளத்தை திமுக அரசு வெற்றிகரமாக உருவாக்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிடுகிறார். அந்த வகையில $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்குடன் பயணத்தில் மற்றொரு கட்டம் தான் இந்த அமெரிக்க பயணம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று உரை நிகழ்த்துவதுடன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்தும் பேசுவதாகவும் முதலமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின் செப்டம்பர் 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ செல்வதாகவும் 10 நாட்களுக்கு அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்து தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க இருக்கிறேன் என்றும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகளை சந்தித்து உரையாடவிருக்கிறேன். இவை அனைத்தும் தமிழ்நாடு தொழில் வளம் பெறவும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திட முயற்சிகளாகும். தொழில் முதலீடுகளை சார்ந்த பயணம் என்றாலும் அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு என்று தனியாக நேரத்தை ஒதுக்கி வேண்டும் அப்படிங்கிறதுனால செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று சிகாகோவில் தமிழர்களுடனான ஒரு பெரிய அளவிலான ஒரு சந்திப்பும் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய தினம் நம்முடைய தொலைக்காட்சியில இந்த பிரத்யேக செய்தியை ஒளிபரப்பு இருந்தோம். அந்த வகையில 1971ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சிகாகோ பல்கலைக்கழகத்துல ஒரு அரசியல் மண்டபத்துல மிக முக்கியமான ஒரு உரையாற்றியிருந்தார் அப்படிங்கிறதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அவருக்கு தொடர்ந்து அப்போ முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனும் அதே பயணத்தில் சென்றிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு 43 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திமுகவுடைய தலைவராக அமெரிக்கா வாழ் தமிழர்களை சந்திப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கி, அதாவது இன்று தொடங்கி செப்டம்பர் 14 வரையிலான இந்த பயணத்தின் நேரத்துல தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி, அதாவது இன்று தொடங்கி செப்டம்பர் 14 வரையிலான இந்த பயண நாட்களின் நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடுத்த வரும் பல தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த குறுகிய இடைவெளியில தமிழ்நாடு அரசின் நிர்வாக பணிகள் தோய்வின்றி தொடரவும் மக்கள் நலன் சார்ந்த திமுக அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களின் பயன்கள் தொடர்ந்து கிடைத்திடவும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதாக தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில அதாவது அமெரிக்கா புறப்பட்டு சென்றாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பணியும் தடைபடாமல் நடைபெறுகிறது என்று மக்கள் தரும் சான்றிதழே திமுக அரசுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் அந்த சான்றிதழை அமைச்சர்களும் அதே போல திமுகவுடைய நிர்வாகிகளும் பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும்
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திமுகவுடைய நிர்வாகிகள், அதே போல அமைச்சர்கள், அதே போல அதிகாரிகள் இதுல கவனத்தோடு செயல்பட்டு இந்த நாட்களில மிக முக்கியமாக அனைத்து திட்டங்களும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா சென்றாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள் என்று நன்றி அபினேஷ்.